வணக்கம் உறவுகளே. இந்த உலகத்தில் எந்த ஒரு மரமும் அதோட பழங்களை அதுவே சாப்பிட்றதில்ல. எந்த ஒரு ஆறும் அதோட நீரை அதை குடிக்கிறதில்ல. சூரியனோட வெளிச்சத்தை அதுக்காக ஒளிர வைக்கிறதில்ல. பூக்களோட வாசனைகளை அதுங்களுக்காக கொடுக்கறதில்ல. இதுதான் இயற்கையோட நியதி. வாழ்க்கையில் நமக்காக வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக வாழ்கிறது தான் இந்த இயற்கையோட நியதி. அது மாதிரி நம்ம ஹாப்பியாக இருக்கிறத விட மற்றவங்க நம்மளால் ஹாப்பியாக இருந்தால் அதுதான் ஒரு இருக்கிறதே நல்ல விஷயம். முடிஞ்ச வரைக்கும் கடவுளை நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம். இதான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமாக இருக்கும். இப்போ இருக்க மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்க வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லதோ கெட்டதோ நல்லபடியாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு செத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதை மற்றவங்களுக்கும் பரப்பி அந்த தப்பான இதை மற்றவங்களுக்கும் பரப்புகிறாங்க. அதனால் இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சாக போகிறோம், அதுக்கு முன்னாடி தப்போ சரியோ எதாக இருந்தாலும் நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நம்ம சாக போகிற நேரத்தில் இல்லை சாகிறோம் அப்படின்னா நம்மளோட நிகழ்காலமோ வருங்காலமோ கடந்த காலத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம மற்ற யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்கல, எந்த ஒரு தவறும் நம்ம செய்யலை, எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். நம்ம செத்தால் கூட நமக்கு அந்த ஒரு உணர்வு வரும். நல்லது செஞ்சுட்டு தான் நம்ம செத்துருக்கோம், இறக்குறோம் அப்படின்ற ஒரு நிம்மதி வேணும். நம்ம வாழ்கிறப்ப கிடைக்கிற நிம்மதியை விட நம்ம சாகிறப்ப யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம இத்தனை நாள் பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு தான் இறந்துருக்கோம் அப்படின்னு மனநினைவோடு இறக்குறது தான் ஒரு உண்மையான ஒரு வாழ்கிற வாழ்க்கை. இறக்குறப்ப நம்ம யோசிக்கிற அந்த நினைவுகள் தான் நம்ம வாழ்ந்த உண்மையான நல்ல வாழ்க்கை. எப்போவும் நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்போ வேணால் சாகலாம். ஆனால் சாகும்போது ஒரு மன நிம்மதியோடு இருக்கணும். நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை, என்னால் பல பேர் நல்லா இருக்காங்க, நான் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நான் நினைக்கல பண்ணலை. இந்த மாதிரி ஒரு நிம்மதியான சாவு ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமாக இருக்கும். எப்போ இறப்போன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற காலத்தில் நம்ம சாக போகக்கூடிய காலம் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ ஆட்டம் போடுறோம், இவ்வளோ கெட்டது நினைக்கிறோம், கெட்டது செய்கிறோம். சாகும்போது நிம்மதியாக ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கு உதவியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அதே மாதிரி நம்ம வாழ்கிறப்போ கடவுளை எப்போவும் நினைப்போம். கஷ்டமாக இருக்கும்போது மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. எப்போயுமே நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டு நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை போட்டோம்.